ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் டிஎன்ஏயில் இருக்க ப்ரௌசரை எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ டோட்டலாக இது ஃபுல்லாகவே இன்ஜினியரிங் பார்த்து மட்டும்தான். இப்போ இன்ஜினியரிங்கில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, என்னென்ன காலேஜஸ் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எப்படி கவுன்சிலிங் பண்ணுவாங்க அப்படின்ற டீட்டெயிலானது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 404 இருக்குது. கான்ஸ்டியூஷன் காலேஜஸ் பார்த்திங்கன்னா 16 இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் பார்த்திங்கன்னா 11 இருக்குது. யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா 4 இருக்குது. கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் பார்த்திங்கன்னா 3 இருக்குது. இதில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா 95 கோர்சஸ் இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா 5 கோர்சஸ் மட்டும்தான். சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் ஐடி. இந்த 5 சப்ஜெக்ட் மட்டும் 5 கோர்சஸ் மட்டும்தான் நம்மளுக்கு மோஸ்ட்லி தெரியும். அது இல்லாமல் மிச்சம் 90 கோர்சஸ் இன்ஜினியரிங்கில் இருக்குது, சப்ஜெக்ட் வேணும். ஓகேங்களா? ஃபுல்லாக டோட்டல் இன்ஜினியரிங் காலேஜஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 438 காலேஜஸ் இருக்குது ஃபுல்லாகவே. இப்போது மேக்ஸ் டாமினன்ட் கோர்சஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கான சப்ஜெக்ட் கோடு ஏஇ என்ற ஒரு சப்ஜெக்ட் கோடை வச்சு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணலாம். ஏயு அப்படின்ற ஒரு கோடு யூஸ் பண்ணி ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். அப்புறம் சிஇன்றது பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங். சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஓகேங்களா? இதுலேயே 2 டைப் இருக்குது, எஸ்எஸ், ஐஓடி. ஓகேங்களா? சிஐன்ற ஒரு சப்ஜெக்ட் கோட், இதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் வரக்கூடியது தான். ஆனால் ஐஓடியை பற்றி படிக்கிறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சிஎஃப்ன்ற ஒரு சப்ஜெக்ட் கோட், டேட்டா சயின்ஸ். ஓகேங்களா? அதை படிக்கிறதுக்கான ஒரு சப்ஜெக்ட் கோட். இதுவும் இன்ஜினியரிங் கோர்சஸ் தான். சிஜி அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் கோட். ஓகேங்களா? கோர்ஸோட கோடு. ஓகேங்களா? இப்போ எப்படி உங்களுக்கு சில கன்ஃபியூஷன் வரலாம். இப்போ சிவில் இன்ஜினியரிங்க்கு என்ன யூஸ் பண்ணுறது சப்ஜெக்ட், டியூரிங் கவுன்சிலிங் இதை கேட்பாங்க. என்ன டாமினன்ட் சப்ஜெக்டை, அதுக்கப்புறம் என்ன கோர்சஸ் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் அந்த அப்ளிகேஷன்ஸில் கேட்பாங்க. நீங்கள் அதில் ஃபில் பண்ணணும். அதனால தான் சப்ஜெக்ட் கோடுன்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இதுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா TNA.comல போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளியர் கட்டாக கொடுத்துருப்பாங்க என்னென்னு சொல்லிவிட்டு. அதை நான் இப்போது உங்களோட கிளாரிட்டிக்காக இதை நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஏஎல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்கில் படிக்கலாம் இன்ஜினியரிங். ஓகேங்களா? ஏஎம் சிஎஸ்சி, ஏஎல் அண்ட் எம்எல் இது 2த்தையும் இதில் படிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சிஓன்ற ஒரு சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். சிடி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. சிடபிள்யூ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். ஓகேங்களா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் சிபின்றது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். ஓகேங்களா? சிடி கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்ட் டிசைனிங். எஸ்பி சிபி ஐஓடி அண்ட் சைபர் செக்யூரிட்டி, பிளாக் செயினை பற்றி படிக்கிறது. அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஐஓடி அண்ட் சைபர் செக்யூரிட்டி, பிளாக் செயினை பற்றி படிக்கிறதுக்கான ஒரு சப்ஜெக்ட் கோடு தான் எஸ்பி. ஓகேங்களா? எஸ்சி இதுலேயே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் சைபர் செக்யூரிட்டி இதுக்கு தனியாக இருக்குது. ஓகேங்களா? டிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மட்டும் படிக்கலாம். ஓகேங்களா? எல்லாருமே நினச்சிட்ருப்போம் தமிழில் இன்ஜினியரிங் படிக்க முடியாது.
ஆனால் இதுலேயும் தமிழில் ஒரு கோர்சஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில். இதுக்கு என்ன சப்ஜெக்ட் கோட்னா எக்ஸ்எஸ் எக்ஸ்எஸ். ஓகேங்களா, இதை நோட் பண்ணி வச்சுருக்குங்க. ஏன்னா இப்போ தமிழில் படிச்சுட்டு நம்ம இன்ஜினியரிங் போக சொல்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். இப்போ நம்ம லாங்குவேஜ்லேயே படிக்க சொல்ல நம்மளுக்கு ஒரு கிளியர் கட்டான, ஏன்னா நிறைய நான் என்ன சொல்லுவேன்னா இங்கிலீஷும் கற்றுக்கணும் அப்படின்றது தான். சம் பீப்புள் ஆர் கெட் டிஃபிகல்ட், தே நீட் டு ஸ்டடி இன் ஓன் லாங்குவேஜ், தே ஹாவ் டு ஸ்டடி இன் ஓன். அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங்லையும் எக்ஸின்ற ஒரு கோடு யூஸ் பண்ணிங்கன்னா தமிழ் மீடியத்தில் நம்ம சிவில் இன்ஜினியரிங் படிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஓகேங்களா, இது எக்ஸ்எம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதுலேயும் தமிழ் மீடியத்துலேயும் நீங்கள் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம். அப்புறம் சிவில் இன்ஜினியரிங், எஸ்எஸ்சி. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே அந்த 95 கோர்சஸ் இருக்குங்க. அதில் அதனோட சப்ஜெக்ட் கோடு அது என்னென்ன, அதாவது மேக்ஸ் டாமினண்ட்டாக இருக்குன்றதை பார்த்துட்ருக்கோம். சிசெட், அதாவது சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங். ஓகேங்களா, இப்போ சிவிலில் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் கைண்டில் இருக்குது. ஓகேங்களா, ஸ்ட்ரக்சர் வைஸாக எந்த பில்டிங் எப்படி கட்டணும், எப்படிலாம் டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுலாம் பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் ப்ராப்பராக பண்ணுவாங்க. அதுலேயும் ஸ்ட்ரக்சர் வைஸும் இது ஒரு புதுசாக இருக்குது. ஓகேங்களா, இது செலக்ட் பண்ணலாம். வெறும் சிவில் இன்ஜினியரிங் படிக்கலாம். சிவில் இன்ஜினியரிங் என்வாயர்மெண்டல். ஓகேங்களா, இப்போ என்வாயர்மெண்டலாக என்னென்ன சேஞ்சஸ் வந்துட்டுருக்கும், ஓகேங்களா, அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நம்மளுக்கு தெரியும் ஏற்கனவே. எம்இ என்ற ஒரு சப்ஜெக்ட் கோட், எம்எஃப்ன்ற ஒரு சப்ஜெக்ட் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா எஸ்எஸ்ன்ற ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு கோர்சஸை வந்து எடுக்கலாம். அப்புறம் எம்எம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன் மேனுஃபேக்சரிங். ஓகேங்களா, இது வந்து ஒரு பர்டிகுலராக செலக்டிவாக படிக்கிற மாதிரி சொல்லப்போனால். அப்புறம் பிஆர், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். ப்ரொடக்ஷனில் என்னென்ன, இப்போ எப்படி சொல்கிறதுனா, மெக்கானிக்கல்னால் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எப்படி மெக்கானிக்கலாக இப்போ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்னால் ஒரு ப்ராடக்டை எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறது, அது எப்படி, அதுக்கு என்னென்னா நீட்ஸ் இருக்குது, என்னென்னா லேர்னிங்ஸ் இருக்குது, ஃபுல்லாக ஐசோலேட் பண்ணி படிக்கிறது தான் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்லேயே அனதர் கேட்டகரி இருக்குது. அது என்னென்னா பிஎன்னா அதாவது சிஸ்டமேட்டிக், எஸ்எஸ் அப்படின்றது ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, உங்களுக்கு எல்லாரும் தெரியும். டிடி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. ஓகேங்களா, இது கொஞ்சம் புதுசாக இருக்குது எனக்கு, உங்களுக்கும் இது புதுசாக தான் இருக்கும். டெக்னிக்கல் டிசி, டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு கோர்ஸும் இன்ஜினியரிங்கில் இருக்குது. ஓகேங்களா, நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சது என்னென்னா டெக்ஸ்டைலில் என்னென்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு நம்மளுக்கு தெரியாது. ஓகே, இப்போ டைஸ் யூஸ் பண்ணி இந்த காட்டன்லாம் டைஸ் யூஸ் பண்ணி அந்த கிளாத்ஸை வந்து மேக் பண்ணுறாங்க. அதாவது த்ரெட் இருக்குங்களா, த்ரெட் மேக் பண்ணி கிளாத்ஸஸ் மேக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பாலியஸ்டர்ஸ். இதுக்கும் சம் டைஸ் வந்து நீடாக இருக்குது. இது எல்லாமே இந்த டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரி இன்ஜினியரிங் பர்சன்ஸ் வந்து வெரி வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. இது நீடும் இருக்குது. ஓகேங்க, ஏன்னா இது மோஸ்ட்லி படிச்சிருக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறது மூலிமா ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா இப்போ எப்படி சொல்கிறது, மோஸ்ட்லி இன்ஆர்கானிக் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்ஆர்கானிக் டைஸ் தான். அதே நேச்சுரல் டைஸ் தான் எப்படி யூஸ் பண்ணலாம் ஃப்யூச்சரில் அப்படின்ற ஒரு நல்ல கருத்தை இவங்க மூலயமா பீப்புளுக்கு
கொண்டு சேர்க்கலான்றது என்னோடய கருத்து. ஓகேங்களா. அப்புறம் ஏடி ஏடி ஏடினா ஏஐ அண்டு டேட்டா சயின்ஸ். ஓகேங்களா. இதுவும் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ஓகேங்களா. ஜஸ்ட் நவ் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் டாமினன்ட் கோர்சஸ் என்னென்னு பார்க்கலாம். ஏஇ இதுலேயும் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ், எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஓகேங்களா. எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இடி எலக்ட்ரிக்கல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இப்படி ஒரு கோர்சஸ் இருக்குது. ஓகேங்களா. இதெல்லாம் இப்போது நீங்கள் கவுன்சிலிங் போகிறீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறது இப்போது ஒரு ஹையர் காலேஜஸ் சீட்டு கிடச்சிச்சின்னா அதில் என்ன டிபார்ட்மெண்ட் நம்ம போகணுன்றது இருக்குல்ல, அதுக்காக தான் இதெல்லாம். ஓகேங்களா. இப்போ அது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ரவுண்டு 1லேயே நம்மளுக்கு நல்ல காலேஜஸ் எது, இப்போ நம்ம நல்ல மார்க் எடுத்துருந்தோன்னா நல்ல காலேஜஸ் எதுன்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம். சப்போஸ் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டுக்கெலாம் நம்ம போகிறோன்னா அப்பயும் இந்த மாதிரியான செலக்டிவ் கோர்சஸை பீப்புள் செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்றது என்னோடய கருத்து. அது செலக்ட் பண்ணாததுனால நீங்கள் அதை செலக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களோட ஃப்யூச்சர் நல்லா இருக்குன்றது என்னோடய கருத்து. ஓகேங்களா. ஆர்எம் ரோபோட்டிக் அண்டு ஆட்டோமேஷன்ஸ். ஓகேங்களா. என்வாயர்மெண்டல் இன்ஜினியரிங். ஓகேங்களா. இதுவும் இப்போ ரொம்ப நீடாக இருக்கும். ஏன்னா குளோபலாக என்ன நடக்குது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஓகேங்களா, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது என்வாயர்மெண்டல். முக்கியமாக சொல்லணும்னா வார்மிங், அதாவது பொல்யூஷனான ஏரியாஸ் அதிகமாகிட்டுருக்கு. எல்லாத்துலேயுமே பொல்யூஷன் அதிகமாகிட்டுருக்கு. அதை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்வாயர்மெண்டல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க இந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுவாங்க. எம்ஏ மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஓகேங்களா. எம்டி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் கோடு இருக்குது. மெட்டா சைக்கிளாட் அப்படின்ற ஒரு எஸ்எஃப் சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங். ஓகேங்களா. இதுக்கும் சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங்கில் ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸே இருக்குது, நம்ம சேஃப்டி ஆஃபீஸ். ஓகேங்களா. அப்புறம் எம்ஏ மெக்கானிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஓகேங்களா. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி டாமினன்ட் கோர்சஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக பார்க்கலாம். கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு என்ன கோடு யூஸ் பண்ணுறாங்கன்னா சிஹெச். அப்புறம் சிசி கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங். அப்புறம் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதுக்கு என்ன கோடு யூஸ் பண்ணுறோன்னா பார்த்தீங்கன்னா பிபி. அப்புறம் ஆர்டி ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி. ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும்ன்ட்டு என்னோடய கருத்து. ஏன்னா இப்போ எல்லாருமே டூ வீலர்ஸ், ஹெவி வெஹிக்கல்ஸு எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த ரப்பர் டயருக்கு ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்ஸும் நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கரண்ட்டாக ஆர்கானிக்கு மாறிட்டுருக்காங்க பீப்புள்ஸ். அதை வச்சு இது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குன்ட்டு என்னோடய கருத்து கணிப்பு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங்கும் ஒரு கோர்சஸும் இருக்குது. ஓகேங்களா. அப்புறம் நம்ம பயாலஜி டாமினன்ட் கோர்சஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், இதுக்கு என்ன சப்ஜெக்ட் கோட்னா பிஎம். அப்புறம் எம்டி மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஓகேங்களா. ஐபி இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி. பிசி பயோடெக்னாலஜி இன் பயோகெமிக்கல் இன்ஜினியரிங். எஃப்டி
அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் கோட். ஃபுட் டெக்னாலஜி, ஹேண்ட்லூம் ஹெச்டி ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. ஓகேங்களா. பேச்சுலர் ஆஃப் டிசைனிங். ஓகேங்களா, இதுவும் இருக்குது. அது ஃபார்மாசிட்டிக்கல் டெக்னாலஜி, இதுவும் வந்து ஒரு கோர்சஸ் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்னென்ன காலேஜஸில் என்னென்ன என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எவ்வளோ சீட்ஸ் வந்து அவைலபிலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யூனிவர்சிட்டிஸில் பார்த்திங்கன்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் எம்ஐடி கேம்பஸில் பார்த்திங்கன்னா 80ல் 60 சீட்ஸ், ஏஇயில் 60 சீட்ஸ். ஓகேங்களா. சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸில் 60 சீட்ஸ், இசி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனில் 60 சீட்ஸ். ஓகேங்களா. இஎல் அதில் 60 சீட்ஸ், ஐஎம்மில் 120 சீட்ஸ், பிஆரில் 60 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. சிஜி கேம்பஸில் பார்த்திங்கன்னா கிண்டியில் இருக்குது. ஓகேங்களா. இதில் சிஇ 60 சீட்ஸ், ஜிஎஸ் 60 சீட்ஸ், சிஎம் 120 சீட்ஸ், இஇ 60 சீட்ஸ், பிடி 60 சீட்ஸ், இஎல் 60 சீட்ஸ். ஓகேங்களா. கவர்மெண்ட் காலேஜ் தந்தை பெரியார். ஓகேங்களா. எங்கன்னா வேலூரில். ஓகேங்களா. இதில் சிஇ 60 சீட்ஸ், எம்இ 120 சீட்ஸ், இசி 120 சீட்ஸ், இஇ 60 சீட்ஸ், சிஎஸ் 60 சீட்ஸ். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் இன் கோயம்புத்தூர். ஓகேங்களா. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஆட்டானமஸ். ஓகேங்களா. இது எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. இதில் சிஇ 120 சீட்ஸ், எம்இ 120 சீட்ஸ், இஇ 60 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆன்லைன் அட்மிஷன்ஸ் எப்படி எப்படி டிஎன்ஏல போய் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணோம் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸை. அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆஃப் ரேண்டம் நம்பர்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஆன்லைன் சர்டிஃபிகேட் ரெஜிஸ்ட்ரிஃபிகேஷன், அப்புறம் பப்ளிஷிங் ஆஃப் ரேங்க் லிஸ்ட். ஓகேங்களா. அதாவது கட் ஆஃப் வச்சு ஒரு ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. இதன் மூலயமா கவுன்சிலிங் அலௌன்ஸ் பண்ணுவாங்க. அலாட்மெண்ட் ஆஃப் ஆர்டர் அண்ட் அட்மிஷன்ஸ். அதுக்கப்புறம் என்னென்ன சீட்ஸும் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் மூலயமா எடுக்கிறாங்க பசங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் if they are not needed they will cancelled and accept and join. Download previous year allotment orders and report in the college for the admission and payments. ஓகேங்களா. accept and upload பண்ணணும். ஒன்றும் இல்லை, சிம்பிளானு தான். இப்போ ஆன்லைனில் டிஎன்ஏ ஒரு ஆன்லைன் வெப்சைட் இருக்குது. இதில் போய் ஃபஸ்ட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம். நம்மளோட கட் ஆஃபுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கை வந்து ஒரு அலர்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த கேட்டகரியிலேருந்து இந்த கட் ஆஃப்லேருந்து இந்த கட் ஆஃப்க்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்டு. ஓகேங்களா. இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் அவங்க வந்து சப்போஸ் அவங்களுக்கு காலேஜ் பிடிக்கலன்னா செகண்ட் ரவுண்டுக்கு போகலாம். ஓகேங்களா. டேரெக்டாக செகண்ட் ரவுண்டும் அட்டன் பண்ணலாம் ஒரு சிலர்லாம். ஏன்னா அதிக கட் ஆஃப் இருக்கிறவங்க செகண்ட் ரவுண்ட் டைரெக்ட் அப்ளை பண்ண முடியாது, ஒரு சிலர் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் ரெக்குவயர்மெண்ட்டுன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் ரெக்குவயர்மெண்ட்டுன்னு பார்க்கலாம். மெயில் ஐடி, அதுக்கப்புறம் கேஸ்ட் சர்டிஃபிகேட். இப்போது எதனா ஸ்பெசிஃபிகேஷனாக ஸ்பெஷலைஸ் டிசபிள் ஆர்
ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எதனா இருந்தீங்கன்னா அதனோட சர்டிஃபிகேட்ஸ் ஓகேங்களா. போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து ஸ்கூல்லேருந்து லாஸ்ட்டாக படித்த ஸ்கூல்லேருந்து வாங்கணும். அதுக்கப்புறம் டீட்டெயில் ஆஃப் அசைன்மெண்ட் ஓகேம்மா. இஎம்ஐஸ் நம்பர் வந்து தேவை. அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் தேவை. பேரண்ட்ஸோட ஆனுவல் இன்கம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தேவை. அதுக்கப்புறம் நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து தேவை. அப்புறம் ஸ்கூல் டீட்டெயில், அதாவது 6th-லேருந்து 12th வரைக்கும் படிச்சிருப்பீங்களா ஸ்கூல்ஸை, அதனோட டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட்டு, 12th ரோல் நம்பர், 12th மார்க் ஷீட். அதுக்கப்புறம் வேறு எதனா டீட்டெயில்ஸ் டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னா அதையும் சப்மிட் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் என்னென்னா உங்களை கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இருக்கும். அது என்னென்ன டேட்ஸு, என்னென்ன ஸ்பெஷலைசேஷனுக்கு என்னென்ன டேட்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டிஎன்ஏ வெப்சைட்லேயே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது கிளியர் கட்டாக தெரியும். ஓகேங்க. இதுவரையும் சொன்னதோட சம்மரி சிம்பிளாக சொல்லிடுறேன். டிஎன்ஏ ப்ரௌச்சரில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, என்னென்ன காலேஜஸ் இருக்குது, அதாவது ப்ரைவேட், கவர்மெண்ட், டீம்டு காலேஜஸ் என்னென்ன இருக்குது, இதனோட சீட்ஸ் மேட்ரிக்ஸு, அதுக்கப்புறம் எப்படி இது உள்ள கவுன்சிலிங் பண்ணுவாங்க, ஆன்லைன் கவுன்சிலிங் எப்படி பண்ணுவாங்கன்றதை பற்றி பார்த்தோம். ஓகேங்களா. தேங்க்யூ.